வெல்கம் டு லெமன் ஃபேரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோகோனட் லட்டு. இப்போ அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். தேங்காவை நல்லா துருவி 2 கப் எடுத்திருக்கேன். 1 கப் வந்து கண்டன்ஸ் மில்க், 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ். அவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இப்போ நெய் ஊற்றிடுறேன். இப்போ முந்திரி பருப்பை நல்லா வறுத்தரலாம். நல்லா ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம். இப்போ முந்திரி பருப்பு எடுத்துடலாம். இருக்கிற நெய்யிலே தேங்காய் நல்லா வறுத்துடலாம். தேங்காயில் இருக்க அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துடலாம். அப்போதான் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும். அப்படி டெசிகேட்டட் கோகோனட் இருக்கும் இல்லையா, இல்லாட்டி அதை கூட யூஸ் பண்ணலாம். இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். ரொம்ப நேரம் வறுத்தாலும் அப்புறம் அந்த தேங்காயில் இருக்க ஆயில் வந்து வெளியில் வந்துடும், டேஸ்ட்டே மாறிடும். இப்போ வந்து ஏலக்காய் போட்டுடலாம். ஏலக்காய் போட்டேன். கண்டன்ஸ் மில்க் வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுருங்க. முந்திரி பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். வெண்ணிலா எசன்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுறேன். எல்லாமே போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா கெட்டியாக நல்லா உருண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த பதத்துக்கு வரும்போது எடுத்து உருண்டை பிடிச்சிடலாம். ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் அந்த ஈரப்பதம்லாம் நல்லா போகணும். 2-3 நிமிஷம் ஆகும். வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த பதத்தில் இருக்கட்டும். நல்லா கட்டியாயிடுச்சு. லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஆறிடுச்சு. உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். ஒட்டாமல் இருக்கிறக்கா கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம்.
உருண்டை இப்போ உருட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் நல்லா செட் ஆகும். இப்போ 10 நிமிஷம் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா செட் ஆயிருச்சு இப்போ. இது வந்து நல்லா ஒரு குயிக் ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.